ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என்று பேராசைப்படுவதுதான் தவறு. அழகாபுரி என்ற நாட்டு மன்னர் தன்னுடைய நாட்டு மக்களை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் மிகுந்த சிறப்புடன் வழிநடத்தி வந்தார். நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மன்னரை பார்க்க வேண்டும் என்று ஒரு விறகு வெட்டி அரசவைக்கு வந்திருந்தான். மன்னர் அவனை பார்த்து, மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன குறை? நீ எதற்காக என்னை காண வந்தாய் என்று கேட்டார். அந்த விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான். முதலில் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் கேட்பது சரியா அல்லது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. என்னுடைய ஐயத்தை மட்டும் தாங்கள் போக்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் வந்துள்ளேன் என்று கூறிய விறகு வெட்டி, நாள்தோறும் வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் மட்டுமே கூலியாக தருகின்றீர். ஆனால் அமைச்சர்களுக்கோ ஒரு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய தாங்கள் இது தவறென்று புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டான். மன்னர் புன்முறுவலுடன் அந்த விறகு வெட்டியை பார்த்து கூறினார், உன்னுடைய ஐயத்தை போக்குவது என்னுடைய கடமை. உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த ஐயத்தை நான் இப்பொழுதே போக்குகிறேன். கொஞ்சம் பொறு என்று கூறியவர் அமைச்சரை அழைத்தார். அமைச்சர் வந்தவுடன் அமைச்சரையும் விறகு வெட்டியையும் பார்த்து மன்னர் கூறினார், நீங்கள் இருவரும் நம்முடைய அரண்மனைக்கு வெளியே சென்று வண்டி ஏதாவது செல்கிறதா என்று பார்த்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். இருவரும் வெளியே சென்றார்கள். சற்று நேரத்தில் அந்த விறகு வெட்டி மட்டும் வேகமாக உள்ளே வந்தான். உள்ளே வந்த விறகு வெட்டி மன்னரை பார்த்து, வெளியே சென்று பார்த்தேன், ஒரு மாட்டு வண்டி மட்டும் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறினான். மன்னர் அந்த விறகு வெட்டியை பார்த்து, அந்த மாட்டு வண்டியில் என்ன எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று கேட்டார். கொஞ்சம் பொறுங்கள் மன்னா, இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு விறகு வெட்டி வேகமாக வெளியே சென்றான். மீண்டும் உள்ளே வந்த விறகு வெட்டி, மன்னா, அந்த மாட்டு வண்டியில் நிறைய நெல் மூட்டைகள் அடுக்கி கொண்டு செல்லப்படுகிறது என்று கூறினான். மன்னர் அந்த விறகு வெட்டியை பார்த்து, அந்த நெல் மூட்டைகள் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார். கொஞ்சம் பொறுங்கள் மன்னரே, இதோ வந்து விடுகிறேன், அதை நான் கேட்க மறந்துவிட்டேன் பாருங்கள் என்று கூறியவாறு அந்த விறகு வெட்டி வெளியே ஓடினான். மீண்டும் உள்ளே வந்த விறகு வெட்டி மன்னரை பார்த்து கூறினான், மன்னா, அந்த மூட்டைகள் அனைத்தும் நம்முடைய கிராமத்திற்கு அருகில் உள்ள மன்னார்புரம் என்ற கிராமத்திலிருந்து வருகிறது என்று கூறினான். அந்த மன்னர் மீண்டும் விறகு வெட்டியை பார்த்து, அந்த மூட்டைகளை எல்லாம் எங்கு எடுத்து செல்கிறார்கள் என்று கேட்டார். ஐயோ, சற்று பொறுங்கள் மன்னரே, நான் அதை கேட்க மறந்துவிட்டேன் என்று கூறியவன் வெளியே செல்ல முற்பட்டான். அந்த நேரம் அமைச்சர் உள்ளே வந்தார். இதை பார்த்த மன்னர் விறகு வெட்டியிடம், நீ வெளியே செல்ல வேண்டாம், அமைச்சர் வந்துவிட்டார், அமைச்சரிடம் கேட்போம் என்று கூறியவாறு அமைச்சரை பார்த்து, வெளியே என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார் மன்னர். அமைச்சர் பதில் கூறினார், வெளியே மாட்டு வண்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது மன்னா. அந்த மாட்டு வண்டி நிறைய நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நம்முடைய கிராம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்புரத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் மகனும் அந்த மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பொழுது போவதற்குள் மூட்டைகளை விற்றுவிட்டு விரைவாக வீடு திரும்ப வேண்டும் என்று பேசியபடி இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று மன்னரை பார்த்து அந்த அமைச்சர் கூறினார். மன்னர் அந்த விறகு வெட்டியை பார்த்து கூறினார், அமைச்சருக்கு மட்டும் ஏன் மாதம் 1000 ரூபாய் கூலியாக கொடுக்கின்றேன் என்று உமக்கு எப்போது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். இதை கேட்ட விறகு வெட்டி, ஆமாம் மன்னரே, என்னுடைய அறிவு கண்களை திறந்து விட்டீர். இத்தனை நாட்கள் என்னுள் இருந்த ஐயத்தை போக்கிவிட்டீர். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய திறமைக்கேற்ற கூலிதான் கிடைக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் மன்னா. அமைச்சர்தான், நான் தான். என்னுடைய தவறை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என்று கூறியவாறு விறகு வெட்டி அங்கிருந்து வெளியே சென்றான்.